இலங்கை அரசை பொறுத்தவரை அவங்க எல்டிடியை தடை பண்ணியிருக்காங்க. அது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலங்கண்ணா. இந்திய அரசை பொறுத்தவரை நம்முடைய முன்னாள் பிரதமர் அவர்கள் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதன் பிறகு இன்றைக்கி இலங்கை அரசு பல இடத்துல சொல்கிறாங்க அந்த அமைப்பு திரும்ப வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, பேசுகிறாங்க. அதையெல்லாம் வைத்துத்தான் ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய அரசு ஒரு முடிவு எடுக்கணுங்கண்ணா. தனிப்பட்ட வெறுப்புக்கு இங்கே இடம் இல்லை. எல்டிடியினுடைய போராட்டம் எதற்காக இருந்தது? ஒரு காலத்தில் நம்ம எல்லோருக்குமே தெரியும், எல்டிடி போராட்டம் நியாயமான காரணத்துக்கு இருந்துச்சு. ஒரு காலத்தில் அது வைலண்ட் ஆர்கனைசேஷனாக மாறி படுகொலை எல்லாம் செய்ய ஆரம்பித்த பிறகு தான், ஏன்னா தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் இருந்த ஆட்சியாளர்களுக்கும் எல்டிடிக்கு தொடர்பு தெரியும். அது படுகொலை அமைப்பு செய்யக்கூடிய பல விஷயங்களை செய்ய ஆரம்பித்த பிறகு இந்திய அரசினுடைய கை என்னங்க பண்ணும். அதனால் இன்றைக்கி இந்திய அரசை பொறுத்தவரை இலங்கை அரசு என்ன நினைக்கிறாங்க, பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு நெய்பர். அதனால் இது ரொட்டீனாக நடக்கக்கூடிய விஷயங்கன்னா, இது தொடர்ந்து அந்த காலக்கெடு முடிந்த பிறகு மறுபடியும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் புதிதாக பேசுவதற்கு ஒன்றும் இல்லைங்கண்ணா.